சுந்தர் சி. அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான் இயக்குநர்கள் இருக்காங்க. கல்ட் கிளாசிக் படங்களை கொடுத்தவங்க இருக்காங்க. தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க. கமர்ஷியலில் உச்சம் தொட்ட இயக்குநர்கள் இருக்காங்க. கமர்ஷியல்லையே பிரம்மாண்டம் காட்டிய இயக்குநர்கள் இருக்காங்க. இப்படி பல்வேறு இயக்குநர்கள் பல காலகட்டங்களில் தொடர்ந்து இருந்துதான் இருக்காங்க. ஆனால் சுந்தர் சி தான் தன்னுடைய ஃபேவரட்டில், அதாவது தன்னுடைய ஜானரில் கிட்டத்தட்ட 30 வருடமாக மனுஷன் தாக்குப்பிடிக்காரு அப்படிங்கிறது தான் விசேஷமான விஷயம். அதாவது பாருங்கள், போன வருடம் 2024 முதல் 100 கோடி வசூல் படம் அப்படிங்கிற பெருமையை அவர் இயக்கிய அரண்மனை 4ஆம் பாகம் தான் பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த வருடம் பாருங்கள், தமிழ் சினிமாவின் முதல் வெற்றி படமாக அவருடைய மதகத ராஜா படம் அடிச்சிருக்கு. இத்தனைக்கும் அந்த படம் 12 வருடம் கேப் விட்டு வந்த படம். ஸோ அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாரு சுந்தர் சி அவர்கள். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சுந்தர் சி தரப்பு வேறு லெவலில் கொண்டாட்டமாக இருக்காங்க. கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக இன்னொரு கொண்டாட்டமும் ஆட் ஆயிருக்கு. என்னென்னா, சுந்தர் சியோட பிறந்தநாள் இப்போ தான் சமீபத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த விழாவை ரொம்ப ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டியில் சுந்தர் சி இயக்கத்தில் நடித்த பல ஹீரோக்கள், நடிகர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அதில் மிக முக்கியமாக 2 பேர் தான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாங்களாம். ஒருத்தர் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், இன்னொருத்தர் வைகை புயல் வடிவேலு. இந்த 2 பேரும் தான் சுந்தர் சியை பயங்கரமாக கொண்டாடினாங்களாம். கிட்டத்தட்ட 2 பேருமே 2.5 மணி நேரத்துக்கு மேலே 3 பேரும் கிட்டத்தட்ட வடிவேலும் பிரசாந்தும் சுந்தர் சிட்ட பேசியிருந்தாங்களாம். 3 பேரும் 2 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப சீரியஸாக பேசிட்டாங்களாம். என்னடா விஷயம் அப்படின்னு விசாரித்தா, இந்த கூட்டணி மீண்டும் இணைய போகுது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க வின்னிங் கூட்டணின்னு, இது நிஜமாலுமே வின்னர் கூட்டணி. ஏன்னா வின்னருங்கிற படம் வடிவேலுக்கே ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சுது. ஸோ அவருடைய வடிவேலோட காமெடிலாம் கொஞ்சம் பேக் அடித்து விவேக் நம்பர் 1 காமெடியாக இருந்தார். ஆனால் அப்போ தான் வின்னர் லேட்டாக ரிலீஸ் ஆகி அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு கடைசி வெற்றி படம் அதுதான் அப்படிங்கிற டாக்கும் இருக்குது அந்தனுக்கு முன்னாடி. எது எப்படியோ இந்த கூட்டணி மீண்டும் விரைவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான சூடான அப்டேட். யாருக்கெல்லாம் வின்னர் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.